பிரேஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். The book of Proverbs chapter 21 verse 23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். கர்த்தர் இந்த காலை வேளையில் கொடுத்த நல்ல வசனத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம இடுக்கண்களுக்கு விலக்கி நம்ம வாழ வேண்டும். நம்ம பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழணும். இங்கிலீஷில் இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, whoever guards his mouth on tongue will deliver or will protect his soul from troubles அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போது ட்ரபிள் ஃப்ரீ லைஃப், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். பிரச்சனை இல்லாமல் வாழணும், நல்லா சமாதானமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய வாயையும் நம்முடைய நாவையும் நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் என்ன பேசுகிறோம் அப்படின்றதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? இந்த வாய் தான். அப்படி தானே ஒத்துக்கொள்ளுகிறோமா? எல்லாருமே நம்ம இதை நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியும். வார்த்தைகளினால தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் பிரச்சனை வருது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, இது நிமித்தமாக எத்தனை பேர் காயப்படுத்தப்படுகிறார்கள். எவ்வளோ வெறுப்பான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறதுனால, மற்றவங்களை பற்றி பேசுகிற புரளி வார்த்தைகள், காசிப் பண்ணுறது, இது எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அவங்கவுங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு ஒழுங்காக வாழ்ந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை நம்ம பார்க்குறதில்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இடுக்கண்களுக்கு விலகி நீ வாழணும், நீ சமாதானமாக வாழணும் அப்படின்னா நீ ஒன்று செய், உன்னுடைய வாயையும் உன்னுடைய நாவையும் நீ காத்துக்கொள். பிரியமானவர்களே, நாம் அதற்கு காத்து கொள்ளணுமா? நம்ம காவல் வைக்கணும். எப்படி ஒரு லேப்டாப்புக்கு இல்லை ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கிறோம் இல்லையா? அந்த பாஸ்வேர்டு எதுக்கு? ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தானே. நம்மளுடைய ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதில் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதை மற்றவங்க பார்க்கக்கூடாது, மற்றவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி பாஸ்வேர்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறோம். லேப்டாப்பை பாஸ்வேர்டு போட்டிருக்கிறோம், வீட்டுக்கு ஒரு பூட்டு போட்டிருக்கிறோம், சாவி போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல. அப்போ நம்ம வாயை கூட நம்ம காத்து கொள்ளணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் இந்த மாதிரி வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசி இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். உன் வாய்க்கு நீ காவல் வைத்துக்கொள், உன் நாவிலே நீ காவலை காத்துக்கொள். செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு இருக்கணும். நம்ம மற்றவங்க எப்படி வேணால் நம்மளை பேசலாம், அது அவங்களுடைய ஃப்ரீடம். அவங்க அதற்கு கடன் கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு அவங்க கணக்கு ஒப்புவிப்பாங்க. ஆனால் என் வாயிலிருந்து நான் பேசுகிற வார்த்தைக்கு நான் தான் ஐ ஆம் அக்கௌண்டபிள் இல்லையா? அவங்க எனக்கு இப்படி பேசுனாங்க, அதனால நான் இப்படி பேசினேன். என்னை கோபத்தை ரொம்ப மூட்டினாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். அப்போது அவங்க என்ன வேணால் அவங்க சைட்லேருந்து செய்யலாம். ஆனால் என் சைட்லேருந்து நான் செய்யும் பொழுது நான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது என்னுடைய அக்கௌண்டபிலிட்டியில் வந்துடுது இல்லையா? அதனால் மிக மிக கவனமாக இருக்க ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளோட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் வித்தியாசம், ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் நாம் நம்முடைய வாய்க்கும் நம்முடைய நாவுக்கும் காவல் வைத்து காத்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. மற்றவங்களை பற்றி தெரியாமல் பேசுகிறது, அவங்கள புரிந்து கொள்ளாமல் எதையோ நாமளே அசியூம் பண்ணி, சில நேரத்தில் அப்படிலாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எதையோ ஒன்று நம்மளே அசியூம் பண்ணிப்போம். இவங்க பேசவே இல்லையே நம்மளோட, போன வாரமும் பேசலை, இந்த வாரமும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மனசுலேயே ஒரு கற்பனையை வளர்த்து, இதனால தான் பேசலையோ, இதனால தானா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய அசியூம் பண்ணுறோம், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் தான் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில். ஸோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு ஃபியூ டேஸ் ஒரு வீக்ஸ்க்கு முன்னால் நம்ம ஒரு வசனம் தியானித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வசனம். என்ன வசனம் தெரியுமா? அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய சுய வேலையை நம்மளே செய்து
மற்றவங்களுடைய வேலையில் நம்ம தலையிடக்கூடாது. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் தியானித்தோம், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம குவாய்ட்டான லைஃப் வாழலாம். ஆமேன். அமைதியான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. இடுக்கண்களுக்கு நம்ம ஆத்துமாவை விலக்கி நம்ம காத்து கொள்வதற்கு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமா துக்கத்தில் போகாமல் இருக்கணும்னா நம்ம பேசுகிற வார்த்தையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் என்னுடைய இஷ்டப்படி நான் பேசுகிறேன்னா ஒரு நாள் அந்த வார்த்தை எனக்கு திரும்பி வரப்போகுது. நான் இன்னைக்கு ஒருத்தரை இஷ்டப்படி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைகளினுடைய டைமென்ஷன் அதிகமாகி பிற்காலத்தில் அது எனக்கு திரும்ப வரப்போகுது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு அதிகாரம் இருக்குது, இன்றைக்கி நமக்கு பலன் இருக்குது, இன்றைக்கி நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் சிலரை நம்ம எப்படிலாமோ பேசிடுறோம். அதில் கவனமாக இருக்க ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?